கூடிய விரைவில் டியூனிவர்சிட்டி வெப்சைட்டில் டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கான சிலபஸ் அதே மாதிரி லா வந்து எப்படி கேட்போம் அப்படிங்கிற மாதிரி மாடல் கொஸ்டின் பேப்பருமே வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அதை நம்ம பார்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? தமிழ்நாடு காவல்துறையில் பணிபுரியக்கூடிய கிரேடு 2 பிசி, கிரேடு 1 பிசி, ஹெட் கான்ஸ்டபிள், எஸ்எஸ்ஐ, எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, எஸ்பி எக்ஸெட்ரா இவங்க எல்லாருமே என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா, போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் பொறுத்த மட்டும் ஒரு டிஜிபிக்கான அதிகாரம் என்ன, ஒரு எஸ்பிக்கான அதிகாரம் என்ன, ஒரு ஹெட் கான்ஸ்டபிளுக்கான அதிகாரம் என்ன அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு பொறுத்த மட்டும் இப்போ சென்னை சென்ட்ரல், எக்மூர், திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, தென்காசி, செங்கோட்டை இந்த மாதிரி மேக்சிமம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து அவைலபிளாக இருக்கும். இந்த ரயில்வே ஸ்டேஷனை பொறுத்த மட்டும் பிஎன்எஸ்எஸ் பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா அதை பற்றியுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பி நடத்தக்கூடிய எஸ்ஏ எக்ஸாமுக்கான டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு நம்முடைய அகாடமி சார்பாக லா கிளாஸஸ், அதாவது பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய சுரக்ஷா நகரிக் சுரக்ஷா சங்கீதா, அதே மாதிரி பாரதிய சாட்சி அதிநியம் ப்ளஸ் பிஎஸ்ஓ போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இது எல்லாமே வந்து மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி டிபார்ட்மெண்ட் கோட்டா ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். கூடிய விரைவில் டியூனிவர்சிட்டி வெப்சைட்டில் டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கான சிலபஸ் அதே மாதிரி லா வந்து எப்படி கேட்போம் அப்படிங்கிற மாதிரி மாடல் கொஸ்டின் பேப்பருமே வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அதை நம்ம பார்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? சேம் டைம் அவங்க அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணினீங்க அப்படின்னா பெட்டராகவே வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு சீரீஸாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு காவல்துறையை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு காலகட்டத்துக்குமே வந்து மாற்றங்கள் வந்து ஏற்பட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டைமில் வந்து ஒரு கிரைம் நடக்க அப்படின்னா அந்த கிரைமை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட நாட்கள் வந்து எடுக்கும். பட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2025 ஒரு கொலையோ கொள்ளையோ கற்பழிப்போ சம்திங் ஏதாவது ஒரு அஃபென்ஸ் நடக்க அப்படின்னா வித்தின் 24 ஹவரில் தமிழ்நாடு காவல்துறை வந்து ஈஸியாக வந்து குற்றவாளியை வந்து கேட்ச் பண்ணுற சிச்சுவேஷனுக்கு வந்து அவ்வளோ டெக்னாலஜியோட நம்ம காவல்துறை சிறந்து விளங்கிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாட்டினுடைய இயக்குனர், காவல்துறையின் இயக்குனர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திரு சங்கர் ஜிவால் சார் அவர்கள். ஓகே, அப்படி பார்க்கும்போது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஹெட் குவார்ட்டர் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை டிஜிபி ஆஃபீஸு. டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து கிட்டத்தட்ட 38 மாவட்டத்துக்குமே வந்து ஒரு ஆர்டரை வந்து பாஸ் பண்ணுவாங்க. தமிழ்நாடு காவல்துறையில் பணிபுரியக்கூடிய கிரேடு 2 பிசி, கிரேடு 1 பிசி, ஹெட் கான்ஸ்டபிள், எஸ்எஸ்ஐ, எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், டிஎஸ்பி, எஸ்பி எக்ஸெட்ரா இவங்க எல்லாருமே என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர். போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் பொறுத்த மட்டும் ஒரு டிஜிபிக்கான அதிகாரம் என்ன, ஒரு எஸ்பிக்கான அதிகாரம் என்ன, ஒரு ஹெட் கான்ஸ்டபிளுக்கான அதிகாரம் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லக்கூடியது பிஎஸ்ஓ. ஓகே, இது போக வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ தமிழ்நாடு போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இதை நம்ம வந்து ஒரு 4 டைப்பாக வந்து பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா டிஜிபி ஆஃபீஸு. இந்த டிஜிபி ஆஃபீஸை பொறுத்த மட்டும் ஃபஸ்ட்டு தமிழ்நாடு காவல்துறை எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும். இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்? சும்மா கண்டவன் தடிமாட்டு பயல்கள்லாம் வந்து என்ன பண்ணுவானுங்க, சண்டை போடுவானுங்க, எடுத்து வெட்டுவானுங்க, குத்துவானுங்க, ரேப் பண்ணுவானுங்க. இந்த மாதிரி சொசைட்டி மாதிரி இல்லாமல் சும்மா அலங்கோலமாக வந்திருக்கும். ஆனால் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் காலத்துக்கு தகுந்த மாதிரி காவல்துறை அப்படின்னா காவல்துறை அந்த மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டணும், பாதுகாக்கணும், மக்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பாக வந்து இருக்கக்கூடியது. அப்போது இதை நம்ம எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா எல்என்ஓ, லா அண்ட் ஆர்டர், சட்டம் ஒழுங்கு. இதில் கிட்டத்தட்ட 4 மண்டலங்கள் இருக்குது. அதே மாதிரி 9 கமிஷனர் ஆஃபீஸ் இருக்குது, 11 சாரகங்கள் இருக்குது, 39 மாவட்டங்கள், அதே மாதிரி 2 ரயில்வே மண்டலங்கள் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. இதுக்கு கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா 248 உட்கோட்டங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது. இதுக்கு கீழே நம்ம பார்க்கும்போது இப்போ தமிழ்நாடை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட 1305 தாலுக் போலீஸ் ஸ்டேஷன் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி 202 மகளிர் காவல் நிலையங்கள் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு 273 டிராஃபிக், அதாவது போக்குவரத்து காவல் நிலையங்கள் அவைலபிளாக இருக்குது. இது போக 47 ரயில்வே காவல் நிலையம். இப்படி பார்க்கும்போது இப்போ தாலுக் ஸ்டேஷன்னா என்ன,
மகளிர் செஷன்னா என்ன, சேம் டைம் டிராஃபிக் செஷன்னா என்ன, அதே மாதிரி ரயில்வே போலீஸ் செஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தாலுக் செஷனை பொறுத்த மட்டும் ஒரு மாவட்டம் இருக்கும். அந்த மாவட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பார்த்தோம்னா ஒரு ஹெட் கான்ஸ்டபிள், கிரேட் 1 பிசி, கிரேட் 2 பிசி, எஸ்எஸ்ஐ, எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர் இவங்க எல்லாருமே வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு மேலே யார் இருப்பா அப்படின்னு பார்த்தோம்னா டிஎஸ்பி இருப்பாங்க, ஏஎஸ்பி இருப்பாங்க, எஸ்பி இருப்பாங்க. ஓகே, இவங்க எல்லாருமே வந்து ஒரு மாவட்டத்தை பாதுகாக்கக்கூடியவங்க. அந்த மாவட்டத்தில் எந்த விதமான சட்ட ஒழுங்கும் நிலை குலையாம பாதுகாப்பாங்க. இதே மாதிரி இப்போ மகளிர் ஸ்டேஷன் இருக்கு அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து நம்ம தாலுக் ஸ்டேஷன் வந்து போக முடியாது. ஸோ உமன் ஸ்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது உமனுக்குன்னு சொல்லி ஒரு செக்டார். அப்போ இந்த உமன் ஸ்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது மகளிர் சார்ந்த குற்றங்கள் வரும்போது இங்கே நம்ம எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கப்புறமா வந்து டிராஃபிக்கை பொறுத்த மட்டும் இப்போ தென்காசி இந்த சைடெலாம் வந்து மேக்ஸிமம் வந்து டிராஃபிக் இருக்காது. அப்படியே டிராஃபிக் இருந்தாலுமே வந்து வித்தின் ஒரு ½ அன் ஹவரில் வந்து கிளியர் பண்ணி விட்டுடலாம். அதே மாதிரி இப்போ திருநெல்வேலி, திருச்சி, கோயம்புத்தூர், சென்னை இந்த மாதிரி பெருநகர சிட்டியில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். அப்படி டிராஃபிக்காக இருக்கும்போது அங்கே ஏதாவது அஃபென்ஸ் நடந்துச்சு அப்படின்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கு டிராஃபிக் ஸ்டேஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. கிட்டத்தட்ட 273 டிராஃபிக் ஸ்டேஷன் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி மகளிர் காவல் நிலையத்தை பொறுத்த மட்டும் 202 மகளிர் காவல் நிலையங்கள், தாலுக் போலீஸ் ஸ்டேஷன் பொறுத்த மட்டும் 1305 தாலுக் போலீஸ் ஸ்டேஷன். ஓகே, இதுக்கப்புறமா வந்து ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன். இப்போ ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன் என்ன, தமிழ்நாடு பொறுத்த மட்டும் இப்போ சென்னை சென்ட்ரல், எக்மோர், திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, தென்காசி, செங்கோட்டை இந்த மாதிரி மேக்ஸிமம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்து அவைலபிளாக இருக்கும். இந்த ரயில்வே ஸ்டேஷனை பொறுத்த மட்டும் எங்கெல்லாம் கொஞ்சம் பெருசாக ரயில்வே ஸ்டேஷன் இருக்கோ அங்கே எல்லாமே வந்து ரயில்வே போலீஸ் வந்து அவைலபிளாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தென்காசி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னா தென்காசி ரயில்வே போலீஸ் வந்து அவைலபிளாக இருப்பாங்க. இது போக ஆர்பிஎஃப் இருப்பாங்க. ஆர்பிஎஃப்பை பொறுத்த மட்டும் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ரயில்வே போலீஸை பொறுத்த மட்டும் தமிழ்நாடு கண்ட்ரோல். ஓகேவா, அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட 47 ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு சரௌண்டிங்கில் ஏதாவது ஒரு கிரைம் நடந்துச்சு அப்படின்னா ஆர்பிஎஃப் ப்ளஸ் தமிழ்நாடு காவல்துறை இணைந்து பணிபுரிவாங்க. ஓகே, இதுக்கு அப்புறமா வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஸ்டேஷனை பொறுத்த மட்டும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இன்ஸ்பெக்டர், எஸ்ஐ, எஸ்எஸ்ஐ, ஹெட் கான்ஸ்டபிள், கிரேட் 1 பிசி, கிரேட் 2 பிசி இவங்க எல்லாருமே வந்து பணியில் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருவருக்குமே வந்து ரோல் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நார்மலாக ஒரு வெஹிக்கிள் செக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வெஹிக்கிள் செக் பண்ணும்போது ஒரு எஸ்ஐ, அதுக்கப்புறமா வந்து ஒரு 2-3 பிசி, அதாவது கிரேட் 1 இருக்கலாம், கிரேடு 2, அதே மாதிரி கிரேட் 1 வந்து அவைலபிளாக இருக்கணும். அதே மாதிரி ஹெட் கான்ஸ்டபிளுமே அவைலபிளாக இருக்கணும். இது போக வந்து எக்ஸெட்ரா. ஓகே, அப்போது பிஎஸ்ஓ பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட 47 அத்தியாயம், சேம் டைம் 858 ஆணைகள் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் நம்ம படிக்க வேண்டியது மிக மிக முக்கியமானது மட்டும் படித்தா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஜிபியை பற்றி சொல்லக்கூடிய பிஎஸ்ஓ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஎஸ்ஓ 130 வந்து தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனர் பற்றி கூறுகிறது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டிஜிபிக்கு கீழே யாரோ வருவா, ஏடிஜிபி. அப்போ ஏடிஜிபி பற்றி கூறக்கூடிய பிஎஸ்ஓ என்ன அப்படின்னா 131. 130 டிஜிபி, 131 ஏடிஜிபி. இதுக்கப்புறமா யார் வருவா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா டிஏஜி, ஐஜி வருவாங்க. இதுக்கப்புறமா வந்து டிஏஜி வருவாங்க. அப்போது டிஏஜியை பற்றி சொல்லக்கூடியது எது அப்படின்னா எந்த பிஎஸ்ஓனா 132. ஓகே, இதுக்கப்புறமா யார் வருவாங்க அப்படின்னு பார்க்கும்போது எஸ்பியை பற்றி சொல்லக்கூடிய பிஎஸ்ஓ என்ன அப்படின்னா 135. இதுக்கப்புறமா யார் வருவா, இப்போ எஸ்பியை பொறுத்த மட்டும் எல்லா கேஸுக்குமே வந்து நேரடியாக வந்து விசாரிக்க மாட்டாங்க. இப்போ ஒரு கொலை கேஸு அப்படின்னா டைரெக்டாக வந்து என்கொயரி பண்ணுவாங்க. இப்போ ஒரு ரேப் கேஸ் அப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, மேக்ஸிமம் ரேப் கேஸ்னாலே டைரெக்டாக வந்து என்கொயரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, இது போக கொள்ளை, கூட்டு கொள்ளை, அப்புறம் எக்ஸெட்ரா இந்த மாதிரி ஒரு சில கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனில் எஸ்பி வந்து நேரடியாக என்கொயரி பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது அதை பற்றி சொல்லக்கூடிய பிஎஸ்ஓ என்ன அப்படின்னா 141. இவங்களுக்கு கீழே யார் வருவா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எஸ்பிக்கு கீழே வந்து ஏஎஸ்பி ப்ளஸ் டிஎஸ்பி. இப்போது ஏஎஸ்பி அப்படின்னு பார்க்கும்போது யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி டைரெக்டாக வந்து எஸ்பியாக வர மாட்டாங்க, ஏஎஸ்பியாக வந்து இருப்பாங்க. அதே மாதிரி
டிஎன்பிசி குரூப் 1 எழுதி பாஸ் பண்ணி டிஎஸ்பியாக டைரெக்டாக வந்து டிஎஸ்பி வர மாட்டாங்க. ட்ரைனிங் முடியும், அதுக்கப்புறமா ஒரு பர்டிகுலர் மந்த் வந்து அந்த இதில் வந்து இருப்பாங்க, அந்த ட்ரைனிங் பீரியடில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஏஎஸ்பி ப்ளஸ் டிஎஸ்பி தகுதிக்கான பருவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இவங்களை பற்றி சொல்லக்கூடிய பிஎஸ்ஓ என்ன அப்படின்னா 148. இதுக்கு அப்புறமா யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்பெக்டர் ப்ளஸ் எஸ்ஐ சேஷன் இன்ஸ்பெக்டர், இதுக்கப்புறமா வந்து சப் இன்ஸ்பெக்டர், இதுக்கப்புறமா வந்து ஸ்பெஷல் சப் இன்ஸ்பெக்டர், இதுக்கப்புறமா ஹெட் கான்ஸ்டபிள், இவங்க எல்லாருமே வருவாங்க. இப்போ இதில் சேஷன் இன்ஸ்பெக்ஷன், இப்போ ஒரு சேஷன் இருக்குது அப்படின்னா அந்த சேஷனை வந்து சும்மாலாம் வந்து வச்சிருக்க முடியாது. அதுக்குன்னு சொல்லி தனியாக இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க, எஸ்ஐ இருப்பாங்க, எஸ்எஸ்ஐ இருப்பாங்க. அங்கே வரக்கூடிய டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக மெயின்டைன்ஸ் பண்ணணும். அப்போ இதை பற்றி சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா 155, அதாவது நிலைய ஆய்வு அறிக்கைகள் பற்றி சொல்லக்கூடிய பிஎஸ்ஓ என்ன அப்படின்னா 155. இதுக்கப்புறமா வந்து 156, அதாவது வட்ட ஆய்வு அறிக்கை, சர்க்கிள் இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதை பற்றி சொல்லக்கூடிய பிஎஸ்ஓ என்ன அப்படின்னா 156. இதுக்கப்புறமா வந்து இப்போ ஒரு சேஷனை பொறுத்த மட்டும் ஹெட் கான்ஸ்டபிள் இருப்பாங்க, அதே மாதிரி ரைட்டர் இருப்பாங்க. எதாக இருந்தாலுமே வந்து ரைட்டர்கிட்ட போய் கேளுங்க, ரைட்டர்கிட்ட போய் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகே, அப்போது ஹெட் கான்ஸ்டபிள் தலைமை காவலர் பற்றி சொல்லக்கூடிய பிஎஸ்ஓ என்ன அப்படின்னா 201. ரைட்டர், அதாவது சேஷன் ரைட்டர் நிலைய எழுத்தாளர், இவரை பற்றி சொல்லக்கூடிய பிஎஸ்ஓ என்ன அப்படின்னா 203. அதே மாதிரி காவல் நிலைய பொறுப்பு, இப்போ ஒரு சேஷன் இருக்குது, இப்போ தென்காசியை பொறுத்த மட்டும் ஒரு சேஷனுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து இருக்க மாட்டாங்க, ஒரு 3-4 சேஷனுக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து அவைலபிளாக இருப்பாங்க. அப்போது அந்த சேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் வருது, அந்த கம்ப்ளைண்ட்டை அப்செட் பண்ணதுக்கு இன்ஸ்பெக்டர் இல்லை, சப் இன்ஸ்பெக்டர் இல்லை அப்படின்னா அடுத்து யார் அந்த கம்ப்ளைண்ட்டை ரிசீவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி காவல் நிலைய பொறுப்பு, அதாவது சேஷன் சார்ஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை பற்றி சொல்லக்கூடியது பிஎஸ்ஓ என்ன அப்படின்னா 204. இதுக்கப்புறமா வந்து காவல் ஆய்வாளர் பதிவுறுக்கள், கிட்டத்தட்ட ஒரு 24 ரெக்கார்டை வந்து இன்ஸ்பெக்டர் வந்து மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பற்றி சொல்லக்கூடிய பிஎஸ்ஓ என்ன அப்படின்னா 216. ஓகே, அப்போ காவல் நிலைய பொறுப்பு பற்றி சொல்லக்கூடியது பிஎஸ்ஓ 204. காவல் ஆய்வாளர் பதிவுறுக்கள், அதாவது இன்ஸ்பெக்டர் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதை பற்றி சொல்லக்கூடிய பிஎஸ்ஓ என்ன அப்படின்னா 216. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம தேடி தேடி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம இந்த பிஎஸ்ஓவை கவர் பண்ண முடியும். ஓகே, கிட்டத்தட்ட 858 ஆர்டர் இருக்குது. இந்த 858மே நமக்கு வந்து தேவை கிடையாது. ஒரு சேஷனுக்கு ஒரு எஸ்ஐக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம நல்லா படித்தா மட்டும் போதுமானது. ஓகே, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நைட் ரவுண்ட்ஸ் போவோம், எஸ்கார்டு போவோம், அதே மாதிரி ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு வந்து எஸ்கார்டாக போவோம், எக்ஸட்ரா. இது எல்லாத்துக்குமே வந்து பிஎஸ்ஓ உண்டு. இந்த பிஎஸ்ஓ படி தான் நம்ம ஒவ்வொரு டியூட்டியுமே வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ கோவில் கொடைக்கு ஒரு பந்தோஸ்து போகிறோம் அப்படின்னா அதுக்குமே வந்து பிஎஸ்ஓ உண்டு. அதே மாதிரி சேஷனில் ஒரு பைக்கோ ஒரு ஜீப்போ இருக்க நம்ம அதை வந்து எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அதுக்குமே வந்து பிஎஸ்ஓ உண்டு. அதே மாதிரி விஏபிக்கு வந்து நம்ம எஸ்கார்டு போகிறோம் அப்படின்னா அதுக்குமே வந்து பிஎஸ்ஓ உண்டு, எக்ஸட்ரா. ஓகே, ஒவ்வொருத்தருமே வந்து என்ன பண்ணணும், என்ன ரோல் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து இந்த பிஎஸ்ஓவில் நம்ம அடுத்தடுத்த சீரீஸாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பிஎஸ்ஓ மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். தமிழ்நாடு காவல்துறையில் நீங்கள் பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சும்மா எக்ஸாம் பாஸ் பண்ணோம், யூனிஃபார்மை போட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நம்ம என்ன பிஎஸ்ஓ படி டியூட்டி பார்த்துட்டு இருக்கோம், ப்ரெசன்ட் டியூட்டி என்ன அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் தெளிவோடு படிக்கிற பட்சத்தில் ஈஸியாக மறக்காமல் கவர் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம அகாடமி சார்பாக பிஎஸ்ஓ சீரிஸ் பார்க்க போகிறோம். அதே மாதிரி பிஎன்எஸ் பாரதிய நியாய சங்கீதா அதுக்கான சீரிஸுமே பார்க்க போகிறோம். அதே மாதிரி பிஎன்எஸ்எஸ் பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா அதை பற்றியுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதே மாதிரி பாரதிய சாட்சி அதிநியம் அதை பற்றியுமே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது போக போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இது எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக வந்து அடுத்தடுத்த கிளாஸில் தனித்தனியாக வந்து பார்க்க போகிறோம். அது எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் அதே மாதிரி டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்டுமே வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். மேபி கமெண்ட் ஆப்பில் இருந்துச்சு அப்படின்னா வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணி என்ன டவுட்டை நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ தொகுப்பை எஸ்ஐ டிபார்ட்மெண்ட் கோட்டா ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய காவல்துறை சொந்தங்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். அதே மாதிரி எனக்கு தமிழ்நாடு காவல்துறையை பற்றி தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டுக்குமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து தெரிஞ்சுக்கிறட்டும். ஓகே, மேலும் தகவல் பெற நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.